இவ்வளோ நொரை, இதை எப்பட்றா குழந்தைங்க ஃபேஸில் போடுவாங்கடே? ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணி வச்சுட்டு 100% நேச்சுரல்னு எப்பட்றா உங்களால் மனசாட்சி இல்லாமல் சொல்ல முடியுது? சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இவ்வளோ டிட்டர்ஜென்ட்டு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் போட்டால் என்னத்துக்கு ஆகும்? வாவ், இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, பியோர் வாட்டர். தெரியுதா? பெஸ்ட்டுங்க. நம்ம வீட்டு பசங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்களெலாம் மனசில் வச்சு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இப்போ என் கையில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டாப் செல்லிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸோட ஆல்மோஸ்ட் ஆயிரக்கணக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட் வெட் வைப்ஸும் இருக்குது. இதில் 2-3 பிராண்ட்ஸ் தவிர பாக்கி மார்க்கெட்டில் இருக்க அத்தனை பெஸ்ட் செல்லிங் வெட் வைப்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோட ஃபோட்டோ இருக்கும். ரீசன், இதெல்லாம் சின்ன பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான வெட் வைப்ஸ், சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்க. அண்ட் சின்ன பசங்க யூஸ் பண்ணலான்னு எப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வெட் வைப்ஸ்லாம் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லை, கம்ப்ளீட்லி சேஃப் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இதை மார்க்கெட்டிங் பண்ணி குழந்தைங்களுக்காக வித்துட்டு இருக்காங்க. இந்த வெட் வைப்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பின்னாடி துடைக்கிறதுலேருந்து முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபேஸை தொடச்சி விடுற வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு பெஸ்ட் வெட் வைப்ஸ் நான் சொல்ல போகிறது இல்லை. ஆப்வியஸ்லி நம்மள மாதிரி அடல்ட்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேஷியல் வெட் வைப்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து எந்த பெய்ட் கொலாபரேஷன் ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. எல்லாமே என்னோட சொந்த காசை போட்டு ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோ இந்த வெட் வைப்ஸ்லாம் நல்லா சிங்கிள் பீஸ் ஆர்டர் பண்ணவே முடியல. ஆர்டர் பண்ணாலே பல்காக தான் வருது, 3 பீஸ் 4 பீஸ்னு. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். ஸோ என்னோட ஜென்யூன் கஸ்டமர் ரிவ்யூ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெட் வைப்ஸ் மாமாஅர்த் பிராண்டோட இந்த வெட் வைப்ஸ். இது அவங்க வந்து கிட்ஸுக்குன்னெலாம் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணல, ஏன்னா இல்லை கிட்ஸ் ஃபோட்டோ எதுவுமே இல்லை. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ், கிட்ஸ் அடல்ட்ஸ்னு எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணி அப்படி தான் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. பின்னாடி அப்படியே இன்க்ரீடியன்ஸ் திருப்பணும் அப்படின்னா பாலிசார்பேட் 20, பாலிசார்பேட் 80, டைசோடியம் EDTA. டைசோடியம் EDTAங்கிற இன்க்ரீடியன்ட் எதில் ஆட் பண்ணுவாங்கன்னா, சோப்பில் மோஸ்ட்லி பார்ப்பீங்க. சோப்பில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ கண்டிப்பாக இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும். வா, ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ். யூஸ்வலாக வெட் வைப்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிளியாது, பட் இது ரொம்ப லோக்கல் குவாலிட்டிங்க. ரொம்ப ஈஸியாக, இவ்வளோ ஈஸியெல்லாம் கிளியவே கிளியாது வெட் வைப்ஸு. இதோ டிஷ்யூ மாதிரி அது போய் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது. பாடி ஸ்ப்ரே ஸ்மெல் மாதிரி இருக்குது. இதை நான் என்னோடய ஃபேஸில் போடுறதுக்கு தயாராக இல்லை. இதை குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுறது நல்லதில்லை, நீங்களுமே ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லதில்லை. அண்ட் டிஷ்யூட குவாலிட்டியும் நல்லா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிமாலயாவோட இந்த ஜென்டில் பேபி வைப்ஸ். இதெல்லாம் பெஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய பேபி வெட் வைப்ஸு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் பேரபன், SLS, SLES, ஃபேட்டலைட்ஸ், ஆல்கஹால்ஸ் அண்ட் சிந்தட்டிக் கலர்ஸ். ரொம்பவே நல்ல விஷயம். அப்படியே இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்வா, கிளிசரின், ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், ஃபினாக்ஸிஎத்தனால், அப்புறம் சோடியம் பென்சாய்ட், ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்கின்னுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னா பாடி ஸ்ப்ரே வாங்கி இந்த பக்கம் 2 பக்கத்துலையும் அடிச்சுட்டு போயிடலாம். வெட் வைப்ஸோட மெயின் பர்பஸே ஃபேஸ்லேயோ பாடிலையோ ஏதாச்சும் டர்ட்டை வந்து துடைக்கிறதுக்காக தானே தவிர ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கறதுக்காக இல்லை. ஏன்னா வெட் வைப்ஸை நம்ம ட்ரெஸ்ஸில் தடவ போகிறது கிடையாது, ஸ்கின்ல டேரெக்டாக தடவ போகிறோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கின்ல அதுவும் பேபி ஸ்கின்ல யூஸ் பண்ணுறது அவசியம் தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட் இந்த சிக்கு அப்படிங்கிற பிராண்டோட வெட் வைப்ஸ். இதில் பேபி ஃபோட்டோ போடல, பட் ஆனால் 0+ months, அதாவது ஆப்வியஸ்லி பேபிஸ் தான் மீன் பண்ணுறாங்க. அண்ட் அது போக இதில் ஃபினாக்ஸிஎத்தனால் ஃப்ரீ, அதாவது அது ரெண்டுத்துலையும் இருந்த அந்த ஃபினாக்ஸிஎத்தனாலுங்கிற ப்ரிசர்வேட்டிவ் இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் பேரபன் ஃப்ரீனும் போட்டிருக்காங்க. இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. லைக் வாட்டர், அப்புறமா சோடியம் பென்சாய்ட்னா இந்த ஃபினாக்ஸிஎத்தனாலுக்கு பதிலாக ஆட் பண்ணக்கூடிய கொஞ்சம் சேஃபான ப்ரிசர்வேட்டிவ், பட் இதுலேயும் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த மாமாஅர்த்தில் இருக்கிற மோஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலையும் இங்கே 0% கெமிக்கல்னு போட்டு, ஃப்ரேக்ரன்ஸ்லாம் ஒரு கெமிக்கலே இல்லையா? அப்போ ஃப்ரேக்ரன்ஸ் எடுத்து குடிச்சிடலாமா? தண்ணி கூட கெமிக்கல் தான். தண்ணி கூட ஒரு கெமிக்கல் ஃபார்முலேஷன் இருக்குது, H2O அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கெமிக்கல்னு மிஸ்லீட் பண்ண விரும்பல. லைக் எது வந்து லைக் உடம்புக்கு நல்லது, எது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு இருக்கு இல்லையா? இப்போ வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, H2O, அதுவும் ஒரு கெமிக்கல் ஃபார்முலேஷன் தான். ஆனால் தண்ணி வந்து நல்லது தான், அதுவும் தப்புல அதுவும் கிடையாது. பட் ஆனால் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் பாட்டிலில் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேக்ரன்ஸை வாங்கி நீங்கள் அப்படியே டேரெக்டாக மூஞ்சில் ஸ்ப்ரே பண்ணுவீங்களா? இல்லை ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கி குடிப்பீங்களா? இல்லை இல்லையா? அதை வச்சு தான் நான் மீன் பண்ணுறேன் இது வந்து ஹார்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைசோடியம் கொக்காம்ஃபோடியசிடேட் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. கரெக்டாக சொல்லிட்டேன்னு தெரியல, பட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட். இந்த SLSலாம் இருக்கு இல்லையா? SLS ஹார்ஷாக இருக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட். சர்ஃபாக்டன்ட்னா ஒன்றும் இல்லை,
கிளென்சிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. SLS அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் சேஃபான சர்ஃபாக்டன், சேஃபான கிளென்சிங் ஏஜென்ட் தான். அண்ட் அதே மாதிரி பாலிசார்பேட் 20 அதுவுமே ஒரு சர்ஃபாக்டன் தான். ஸோ இதில் நிறைய சர்ஃபாக்டன்ட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ஃபாக்டன் இன்கிரீடியன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதோட அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இதோட லிக்விடை நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிட்டிங்கன்னா ஸோ ஒரு மாதிரி புளியும் போது நொறையாக வரும். அது போக கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு சோப் டிட்டர்ஜென்ட் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ஃபாக்டன்ட் இருக்க ஒரு ஃபேஸ் வெட் வைப்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு சர்ஃபாக்டன்ட், ஒரு கெமிக்கல் கிளென்சிங் ஏஜென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்ல போட்டு தொடச்சிடுறீங்க. யூஸ்வலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டோ இல்லை ஷாம்பு போட்டோ என்ன பண்ணுவீங்க, அதுலேயும் சர்ஃபாக்டன்ட் இருக்குது, கிளென்சிங் ஏஜென்ட் இருக்குது. பட் நீங்கள் ஷாம்பு போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ வாட்டர் வச்சு அதை வாஷ் பண்ணிடுவீங்க. பட் வாட்டருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த ஒரு வெட் வைப்ஸே நம்ம வாங்குகிறோம். இந்த வெட் வைப்ஸில் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஸ்கின்ல சர்ஃபாக்டன்ட் அதாவது கிளென்சிங் ஏஜென்ட் சர்ஃபாக்டன்ஸை ஸ்கின்ல அப்ளை பண்ணிடுறீங்க. அப்புறம் அதை அப்படியே காய விட்டுருங்க. உங்கள் ஸ்கின்ல ஒரு லேயர் மாதிரி அந்த சர்ஃபாக்டன்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் தண்ணியை போட்டு துடைக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு தொடச்சி விட்றீங்கன்னா தொடச்சி விடலாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணணும். நம்ம வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறதே வாட்டரை வச்சு வாஷ் பண்ணாமல் டேரெக்டாக துடைக்கிறதுக்காக தான். பட் இது அப்படியே குழந்தைங்க ஸ்கின்ல இப்படி, குழந்தைங்க ஸ்கின்ல இல்லை நம்ம ஸ்கின்லையுமே இப்படி தொடச்சிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த சர்ஃபாக்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்கின்லேயே ஒரு லேயர் மாதிரி இருந்துடும், எவாப்ரேட் ஆகாது. ஸோ அதனால் இதையுமே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயாவோட நீம் வெட் வைப்ஸ், ஃபேஷியல் வெட் வைப்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நோ ஆல்கஹால் ஜென்டில்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணல, பட் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக குழந்தைங்களும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் நம்ம போயிடலாம். அக்வா, கிளிசரின், பாலிசார்பேட் 20. எஸ், ஆப்வியஸ்லி இதுலேயும் சர்ஃபாக்டன்ட், அந்த சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது. அப்புறம் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், ஃபினாக்ஸிஎத்தனால் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. அப்புறம் கிளிசரின், இன்னும் ஒரு சில சர்ஃபாக்டன்ஸ். அப்புறம் இதுலேயும் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹெவி, நல்லா இருக்குது ஃப்ரேக்ரன்ஸ். இது வரைக்கும் பார்த்த வெட் வைப்ஸில் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால அண்ட் சர்ஃபாக்டன்ஸும் இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் பேபிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் அடல்ட்ஸ். இந்த ஹிமாலயா வெட் வைப்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பேக்கில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் அடிக்கடி இந்த மீன் மார்க்கெட் போவேன், அப்புறம் கறி வாங்குறதுக்கெலாம் போவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வெளியே போகும்போது இந்த வெட் வைப்ஸ் ஷார்ட் குட்டியாக அழகாக இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ தட் அந்த மீன் கறிலாம் வாங்கினதுக்கப்புறம் கையில் அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இதுலேருந்து ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து கையை நல்லா தொடச்சிருவேன். ஆனால் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குங்க, இதெல்லாம் எப்படிங்க ஃபேஸில் யூஸ் பண்ண முடியும், ஆனால் ஃபேஷியல் வைப்ஸ்னு போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி கையை நல்லா தொடச்சிட்டோம் அந்த மாதிரி டைமில் அப்படின்னா நல்லா மணக்குதுங்க, கை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரீசன் என்னென்னா ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சிங் ஏஜென்ட் சர்ஃபாக்டன்ஸும் இருக்கிறனால அப்படியே டேரெக்டாக நீங்கள் தண்ணியில் ரசத்தெல்லாம் போட்டு குழப்பி அடிக்கிறீங்கன்னா கையிலேருந்து அப்படியே அந்த கிளென்சிங் ஏஜென்ட்ஸ்லாம் சாப்பாடில் கலந்து அவ்வளோதான், அப்படியே உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு லாக்டோகாலமைன் பிராண்டோட டெய்லி கிளென்சிங் வைப்ஸு வித் ஆலோவேரா அண்ட் குக்கும்பர் அண்ட் விட்டமின் இ, ஆல்கஹால் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டே பயங்கர பெருசாக போகுது. ஸோ வாட்டரு, கிளிசரின், ஆலோவேரா ஜூஸு, குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட்டு, விட்டமின் இ. ஸோ மோஸ்ட்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மாதிரி போட்டுட்டு அங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களா, டைசோடியம் இரிட்டி. அப்போ ஆப்வியஸ்லி இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், ஹெவியான ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ஸோ டைசோடியம் இரிட்டி அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட், ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி. இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகாமல், அது போக அந்த ப்ராடக்டோட ஃப்ரேக்ரன்ஸ் மாறிடாமல், கலர் மாறிடாமல், இந்த மாதிரி விஷயங்களில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்டு. ஸோ அதையுமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது போக இதில் இன்னும் எக்கச்சக்கமான ட்ரைஎத்தனாலமைன், ஃப்ரேக்ரன்ஸ், இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பிசுக்குன்னு இருக்குங்க. எதுவுமே ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேஸில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வேணா உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை நான் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், எதுவும் ஆயிடக்கூடாது. தெரியுதா, ஒரு மாதிரி டல்லாக ஆயிடுச்சுங்க, பிசுன்னு. இங்கே பாருங்க, ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க ஸ்கின்னில், எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த வெட் வைப்ஸுமே நான் வந்து கை தொடச்சிக்கிறதுக்கு, இந்த கையிலேருந்து இந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்கு வேணால் நான் யூஸ் பண்ணுவேனே தவிர ஃபேஸில் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே லாக்டோகாலமைன்லே ஆயில் கண்ட்ரோல் வைப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மேபி நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். பிசுக்குன்னு இருக்குங்க. எக்ஸாக்ட்லி ஜில்லட் ஷேவிங் க்ரீமில் இருக்கக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே இருக்குது.
அண்ட் இன்க்ரீடியன்ஸ் வைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே லாக்டோகாலமைனில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட ஒரு வெட் வைப்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி குழந்தைங்களுக்கு தான் மார்க்கெட் பண்ணுறாங்க, பட் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்தோம் அப்படின்னா பியூரிஃபைட் வாட்டர் இருக்குது, அப்புறம் ஆலோவேரா ஜூஸு, அப்புறம் டொக்கோஃபெரல் அசிட்டேட். டொக்கோஃபெரல் அசிட்டேட்னா விட்டமின் இயோட கெமிக்கல் ஃபார்முலேஷன் தான் டொக்கோஃபெரல் அசிட்டேட். ப்ரொப்பலன் கிளைகால், கிளிசரின், அப்புறம் பாலிசார்பேட் 20, அதாவது அந்த கிளென்சிங் ஏஜென்ட், அந்த சர்ஃபாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் சர்ஃபாக்டன்ட்லாம் இல்லை எஸ்எல்எஸ் மாதிரி, பட் ஸ்டில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த பாலிசார்பேட் 20 ஒரு மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட் மாதிரி, சரிங்களா? ஒரு மைல்டான டிட்டர்ஜென்ட் வச்சுக்கோங்களேன். டிட்டர்ஜென்ட்டை நீங்கள் ஸ்கின்ல போட்டு தண்ணி போட்டு தொடச்சா தானே அது நல்லாயிருக்கும். அப்புறம் சோடியம் குளுக்கோனேட், ட்ரை எத்தனாலமைன். ஸோ டைசோடியம் இரிட்டி ஆட் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரேக்ரன்ஸ் அந்த ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். பட் ட்ரை எத்தனாலமைன் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக, பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை எத்தனாலமைன் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த ட்ரை எத்தனாலமைன் ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் மென்ஷன் பண்ணலங்க. இந்த ப்ராடக்ட்டில் எங்கேயுமே ஃப்ரேக்ரன்ஸ் மென்ஷன் பண்ணல. வாவ், இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை. இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அதர் செட் ஆஃப் அந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு விதமான ஒரு பஞ்சன் ஸ்மெல் லைட்டாக இருக்குது. மற்றபடி ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணல. சுத்தமாக ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைங்க. ரொம்ப நல்ல விஷயம். பட் இதில் பாலிசார்பேட் 20 இருக்குது. இன்க்ரீடியன்ஸை பார்த்து தான் அதுக்கப்புறம் நான் ஃபேஸில் போடுறேன். ஏன்னா நான் எல்லா வெட் டிப்ஸும் ஃபேஸில் போட்டேன்னு வைங்களேன், லிட்ரலி முடிஞ்சு. ஒரு 15ஆம் தேதி துபாய்க்கு போக வேண்டியிருக்குது. அவார்ட்லாம் கொடுக்குறாங்களா நமக்கு. போகும்போது மூஞ்செல்லாம் கட்டியாக தான் போவேன். இது போடும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஓகே, இது நம்ம ஸ்கின்னுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ். ஈவன் தோ இதில் பாலிசார்பேட் 20 கிளென்சிங் ஏஜென்ட் இருந்தாலுமே ரொம்ப மைல்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 99% வாட்டர் பேஸ்டுன்னு இருக்கிறதுனால. டல் ஆயிடுச்சு, பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ எவாப்ரேட் ஆயிடுது. என்னதான் பாலிசார்பேட் 20 இருந்தாலுமே அது ஸ்கின்ல அந்தளவுக்கு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஓகே அண்ட் குட் ஸோ ஃபார். பட் அந்த ட்ரை எத்தனாலமைன் அண்ட் பாலிசார்பேட் 20 ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா திஸ் குட் ஹவ் பீன் அ ஜெம் ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு கஸ்டமராக எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி நம்ம வீட்டு பசங்களுக்கு, எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்களெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ எது சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பீகு அப்படிங்கிற பிராண்டோட பேம்போ மல்டியூஸ் வைப்ஸு 100% நேச்சுரல் எக்கோ ஃப்ரெண்ட்லியா. 100% நேச்சுரல்னால் இதில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கணும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர், சோடியம் பென்சாய்ட், ஃபினாக்சியெத்தனால், PEG40, ஃப்ரேக்ரன்ஸ், அப்புறம் டைசோடியம் இரிட்டியே. அப்புறம் எப்படா 100% நேச்சுரல் ஆகும்? ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணி வச்சுட்டு 100% நேச்சுரல்னு எப்படா உங்களால் மனசாட்சி இல்லாமல் சொல்ல முடியுது? ஃப்ரேக்ரன்ஸ்லாம் எந்த ஊரில் நேச்சுரல்னு சேர்த்தாங்கன்னு தெரில. ஏன்னா எனக்கு உள்ள ஒரு 100-150 பாட்டில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் என்ன டெய்லி குடிச்சிட்டா இருக்காதுன்னு நேச்சுரலான ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க, ரொம்ப 100% நேச்சுரல்னு போட்டிருக்கவும். ஸோ எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு வேஸ்ட்டு தாங்க. எப்படி இவங்களுக்கெல்லாம் இப்படி பச்சையாக போய் சொல்லுது தெரில, விடுங்க. 100% நேச்சுரல்னு போட்டு இப்படி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லவ்லாப் பிராண்டோட மாய்ஸ்சரைசிங் வைப்ஸ் வித் ஆலோவேரா. இதுவுமே பார்த்தீங்கன்னா பேபிஸ் வச்சு தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஐ மீன் லைக் இதில் பேபியோட ஃபோட்டோ தான் இருக்குது, குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் யூஸ் பண்ணலாம், பார்ப்போம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம்னா பியூரிஃபைட் வாட்டர், சோடியம் பென்சாய்ட், பியூரிஃபைட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, சோடியம் பென்சாய்ட் ப்ரிசர்வேட்டிவ், ஃபினாக்சியெத்தனால் ப்ரிசர்வேட்டிவ், ஸோ ப்ரொப்பலன் கிளைகால் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு விதமான சிந்தட்டிக் ஆல்கஹால். ஆல்கஹால் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க, ஆனால் ப்ரொப்பலின் கிளைகால் அது ஒரு விதமான சிந்தட்டிக் ஆல்கஹால். இந்த எம்எல்சிஃபைங் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராடக்டோட எஃபிகசி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய ஒரு விதமான இன்க்ரீடியன்ட் தானே தவிர ஸ்கின்னுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அப்புறமா ஃப்ரேக்ரன்ஸ், ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ டைசோடியம் இரிட்டியே இருக்கணுமே, சொல்ல மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் டொக்கோஃபெரல் அசிட்டேட் which is nothing but vitamin E. ஸோ டைசோடியம் இரிட்டியே, ட்ரைஎத்தனாலமைன், அப்புறம் பாலிசார்பேட் 20, ஃப்ரேக்ரன்ஸு, ப்ரொப்பலின் கிளைகால், ஃபினாக்சியெத்தனால். ஸோ I would not suggest this for babies also. ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு விதமான அக்வாட்டிக் ஃப்ரேக்ரன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த சப்பிள்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட பேபி வைப்ஸ் தான் இதுவுமே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வித் விட்டமின் இ, பிஹெச் பேலன்ஸ்ட்னா அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக பின்னாடி இருக்கணும். சாஃப்ட் அண்ட் திக். ஓகே, ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ரொம்ப மினிமலிஸ்டாக தான் இருக்குது இன்க்ரீடியன்ஸு. அக்வா, கிளிசரின், ஃபினாக்சியெத்தனால், அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், பாலிசார்பேட் 20 அண்ட் தென் கேஸ்டர் ஆயில்,
அதே மாதிரி டொக்கோஃபோரல் அசிட்டேட், அதாவது விட்டமின் இ, அப்புறம் டைசோடியம் EDTA அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ். எல்லாத்துலேயும் ஸ்டாண்டர்டாக எல்லா பிராண்டும் ஒரே மாதிரி இன்க்ரீடியன்ஸை போட்டு ஃப்ரேக்ரன்ஸை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்து எதுக்கு வேறு வேறு பிராண்டாக க்ரியேட் பண்ணணும்? எனக்கு குழந்தைங்களுக்கு போய் என்னங்க நீங்கள். ஸோ இதோட அப்பா செம்ம ஃப்ரேக்ரன்ஸுங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரேக்ரன்ஸு. வாவ், நல்ல ஒரு ஃபேஸ் க்ரீமில் வர ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே பிசுக்குன்னு தான் இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதான்னு தெரியலைங்க, பாருங்கள் எவ்வளோ நுரை வருது தெரியுதா? இவ்வளோ நுரை. இதை எப்படா குழந்தைங்க ஃபேஸில் போடுவாங்கடே? பேபி ப்ராடக்ட்னு வேறு சொல்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் குழந்தைங்களே எத்தனை குழந்தைங்க போட்டிருக்கோம். இப்போ நான் போடுறேன் என் ஸ்கின்னில், இதோ நுரை தான் சரிதா? இங்கே பாருங்கள், ப்ராடக்ட்லேருந்து நுரை சரியா? அந்த நுரை அப்படியே ஸ்கின்னில் போடுறேன். ஓகே, இப்போ நுரைய ஸ்கின்னில் போட்டு அப்படியே காற்றுல காய வச்சுருவோம். காய வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், க்ளீன் ஆயிடுச்சு இல்லையா? இல்லை அப்படி தான் சொல்ல வராங்கல்ல. இதை எப்படிங்க அப்படியே விட முடியும்? லிட்டரலி டிட்டர்ஜென்ட் மாதிரி அவ்வளோ நுரை வருதுங்க. இதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த பாலிசார்பேட் 20 தவிர்த்து இன்னும் அடிஷ்னலான டிட்டர்ஜென்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்க்ரீடியன்ஸில் அதில் போடல. ஐயோ எரியுதுங்க ஸ்கின். இது வரைக்கும் போட்டதில் எதுவுமே ஆகலை, ஸ்கின் எனக்கு எரியுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் இருக்க, கிளென்சிங் சர்ஃபாக்டன்ட் இருக்க ஒரு வெட் வைப்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். பிசுன்னு இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். கையெல்லாம் பிசுன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு, இது கொஞ்சம் நல்ல பிராண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மீமி அப்படிங்கிற பிராண்டோட பேபி வைப்ஸு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஆன்டி பாக்டீரியல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், பேரபன் ஃப்ரீ. இதே பேரபன் ஃப்ரீன்னு நாம் சொன்னால் என்ன ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு யாராவது வீடியோ போட்டுருவாங்க. இது அவங்களே இப்படி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து பியூரிஃபைட் வாட்டர், ஃபினாக்ஸ் எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ், கிளிசரின், ப்ரோபிலன் கிளைகால், டைசோடியம், கொக்கம் டிஅசிட்டேட், சர்ஃபாக்டன்ட் பேசிக்லி, ஆலோவேரா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் ஹைட்ரேட்டட் கேஸ்டர் ஆயில், சார்பேட் 20, ஆப்வியஸ்லி சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட், பொட்டாசியம் சார்பேட், இது ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஃபுட் ஐட்டம்ஸில் கூட பொட்டாசியம் சார்பேட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சோடியம் பென்சோயேட், அதுவும் ப்ரிசர்வேட்டிவ். அப்புறம் டைசோடியம் EDTA, அப்போ ஆப்வியஸ்லி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும். விட்டமின் இ, ஃப்ரேக்ரன்ஸ், டீ அண்ட் லாக்டிக் ஆசிட், இதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி லாக்டிக் ஆசிட்லாம் வந்து ஸ்கின் பெனிஃபிட்டுக்கு ஆட் பண்ணுறாங்களோ இல்லையோ, pH லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த அசிடிக் pH pH 5.5 கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நார்மல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு என்னத்தரா பேபின்னு போட்டு பண்ணிட்டுருக்கீங்க. பேபிஸ்க்கு எது நல்லதோ அதை கொடுக்காம இப்போதைக்கு பேபிஸ்க்கு இதை யூஸ் பண்ணி எந்த சைட் எஃபெக்ட்டும் வரல, நம்ம ப்ராடக்ட் அப்படியே விற்றுட்டு போயிட்டே இருப்போன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே பண்ணுறானுங்க. நாமெல்லாம் பிறக்கும் போது எப்படி நம்மளுக்கு தொடச்சி விட்டுருப்பாங்க? ஒரு துணியில் தண்ணியை நினச்சி சுடுதண்ணிலையோ இல்லை சுடுதண்ணியில் ஒரு துணியை நினச்சி அந்த துணியில் தான் தொடச்சி விட்ருப்பாங்க, வெறும் துணியில். அதுக்கப்புறம் அந்த துணியவே வந்து அலசி போட்டு அதையே திருப்பி யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ இருக்க மதர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி வெட் வைப்ஸ் தயாரிச்சாங்கன்னா அதில் ஏன்டா தேவையில்லாத கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இவ்வளோ டிட்டர்ஜென்ட்டு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் போட்டால் என்னத்துக்கு ஆகும்? கடுப்பு தான் ஆகுது. ஃப்ரேக்ரன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதுலேயுமே ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ். அந்த ஃப்ரேக்ரன்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு டைசோடியம் EDTA, சர்ஃபாக்டன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் நுரை வரும், கண்டிப்பாக வரும். அது எப்படி வராமல் இருக்கும்? இதோ வருது, அழகாக நுரை வருது இதுலேயும். இது வர என்னத்தை காமிச்சிக்கிட்டு தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெட் வைப்ஸ் மதர் ஸ்பாஷ் பிராண்டோட பிளான்ட் பவர்டு வெட் வைப்ஸ். ஓகே, லிட்டில்ஸில் 99% பியூர் வாட்டர் போட்டிருந்துச்சு. இதில் 98% பியூர் வாட்டர்னு போட்டிருக்கு. அண்ட் நோ ஆடட் பேரபன்ஸ், நோ ஆல்கஹால், நோ குளோரின்ஸ். அதாவது நோ குளோரின்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு டிட்டர்ஜென்ட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ பியூரிஃபைட் வாட்டர், பினாக்சி எத்தனால், ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளிசரின், சோடியம் பென்சோயிட், இதுவும் ப்ரிசர்வேட்டிவ் தான், கிளிசரின் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் குளோர்ஹெக்சிடைன் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் இன்க்ரீடியன்ட். தென் சோடியம் லாக்டேட் அண்ட் சோடியம் குளுக்கோனேட், ரெண்டுமே ரொம்ப மைல்டான ஃபுட்டில் கூட ஆட் பண்ணக்கூடிய ஒரு விதமான ப்ரிசர்வேட்டிவ். அண்ட் சோடியம் குளுக்கோனேட்டில் கொஞ்சம் லைட்டான கிளென்சிங் ஏஜென்ட்டும் இருக்குது, பட் ரொம்ப மைல்டானது ஆக்சுவலி அது. அப்புறம் ஃப்ரெஷ் குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட், ஆலோவேரா ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட், டைசோடியம் EDTA, ஃப்ரேக்ரன்ஸ், அப்புறமா லாக்டிக் ஆசிட் விட்டுருங்க. அதை டைசோடியம் EDTA ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதில் இப்போதைக்கு அன்வான்டாக தெரியுது. வெளியே எடுத்தால் எந்த ஃப்ரேக்ரன்ஸுமே வரல. ஓகே, ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட் பேஸ்ட் ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இருக்குது. இதை அவங்க ஆட் பண்ணாமலே விட்டுருக்கலாம், ரொம்ப மைல்டாக தான் இருக்குது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டைசோடியம் இரிட்டியை ஆட் பண்ணி அந்த மைல்டான ஃப்ரேக்ரன்ஸை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நுர வரக்கூடாது. ஓகேங்க, பியோர் வாட்டர் பேஸ்டு. பக்கத்துலேயே காமிக்கிறேன். பியோர் வாட்டர் பேஸில் இருக்குது. எந்த நுர கீரை எதுவுமே இல்லை. அண்டு பிசு பிசுன்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோப், பிசு பிசுன்னு இல்லை. ஸ்கின்னில் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸ்கின்லேயும் பிசு பிசுன்னு இல்லை. பட் டல்லாக இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நேரத்தில் எவாப்ரேட் ஆகிரும். ஏன்னா நிறைய வாட்டர் தான் இருக்குது, 98% வாட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த லிட்டில்ஸ் மாதிரியே இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபேஸு ஃபுல்லாக அது வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக டைசோடியம் இரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க இதில். அதுதான் மன்னிக்க முடியல. பட் அதை ரெண்டுத்தை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த லிட்டில்ஸை வந்து இது ஓவர்டேக் பண்ணியிருக்கும். இப்போயுமே ஓவர்டேக் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ட்ரைஎத்தனாலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு விதமான இந்த டைசோடியம் இரிட்டியோட ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு இன்கிரியன்ட் தான். பட் இன்னும் நமக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது, அதுவே நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் காட்ட போகிற வெட் வைப்ஸ் தான் நான் என்னோட பையனுக்கு யூஸ் பண்ணுறேன். நானுமே என்னோட ஃபேஸ் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே பிராண்டோட, அதே அந்த மதர் ஸ்பிளாஷ் பிராண்டோட, அது 98% வாட்டர் இருந்துச்சு. இது 99% பியூர் வாட்டர். இது வந்து கொஞ்சம் ரேருங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த பிராண்டில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தான் ரெக்கமெண்டேஷனில் காமிக்கும். இது நீங்கள் பார்த்து தேடி பிடிச்சி வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அன்சென்டட்னு போட்டு விற்பாங்க. இதோட இன்கிரியன்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இதோட இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூரிஃபைட் வாட்டர் 99% வாட்டர்னு போட்டிருக்காங்க. பாக்கி 1% என்னென்ன இருக்குன்னா பாலிமினோஃப்ரோஃபைல் பிகுவனைட். இது வந்து ஒரு விதமான ப்ரிசர்வேட்டிவ். அப்புறமா சோடியம் பென்சைட், அதுவும் ஒரு விதமான ப்ரிசர்வேட்டிவ், மைல்டான ப்ரிசர்வேட்டிவ். அப்புறம் குளோர்ஹெக்சிடைன் குளுக்கோனேட். பேசிக்லி இது வந்து ஒரு விதமான ஆன்டிசெப்டிக். இதுக்கு முன்னாடி அந்த மதர் ஸ்பெஷலி இருந்திருக்கும் ஆன்டிசெப்டிக் ஒரு சொல்யூஷன், ஒரு ஆன்டிசெப்டிக் கெமிக்கல். ஸோ விச் இஸ் ஆல்சோ குட் டு கோ. அப்புறம் எக்ஸைட்டில் குளுக்கோசைட், அப்புறம் அனன் ஹைட்ராக்சைலிடைட் சைலிட்டோல், வாயிலை நோயில். ஓகே, இது வந்து ஒரு விதமான நேச்சுரல் மாய்ஸ்சரைசேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கெமிக்கல் விச் இஸ் டிரைவ்ட் ஆக்சுவலி ஃப்ரம் நேச்சுரல் இன்கிரியன்ஸ் லைக் சுகர். ஸோ சுகர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான நேச்சுரல் மாய்ஸ்சரைசேஷன் ஏஜென்ட். அப்புறம் கேலண்டுலா எக்ஸ்ட்ரா, கேலண்டுலா ஃப்ளவர்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்கின்ல நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவர்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். அப்புறம் சிட்ரிக் ஆசிட். அவ்வளோதானா? ஃபைனலி we have found the best வெட் வைப்ஸ். சொன்ன மாதிரி ஏன்னா இதுதான் என் பையனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் என்னோடய பையனுக்கு நான் வந்து இந்த வெட் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது தான் என்னோடய ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சொன்ன மாதிரி இதில் டிட்டர்ஜென்ட் கிடையாது, தேவையில்லாத ஹார்ஷ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது, டைசோடியம் இரிட்டே கிடையாது, ட்ரைஎத்தனாலமைன் கிடையாது, அப்புறம் தேவையில்லாத ஸ்டெபிலைசர்ஸு, தேவையில்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸ்னு இலவு எதுவுமே கிடையாது. வெறும் 99% வாட்டர் அண்ட் 1% ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனு, அப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசேஷன் சொல்யூஷனும், அப்புறம் கேலண்டரா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் pH பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சிட்ரிக் ஆசிட். இவ்வளோ மட்டும்தான் இந்த வெட் வைப்ஸில் இருக்குது. ஸோ ஃபார் இது வரைக்கும் பார்த்ததில்ல இன்கிரியன்ஸ் வைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த ஒரு வெட் வைப்ஸ் தான். அதே மதர் ஸ்பிளாஷில், ஸோ இந்த மதர் ஸ்பிளாஷ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அன்சென்டட் போட்டிருக்காது. இது வேண்டாம், 99% வாட்டர்னு போட்டு சொன்ன மாதிரி அன்சென்டட்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து வாங்குங்க, இதை வாங்கிடாதீங்க. அண்ட் நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், பட் இந்த வீட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ரொம்ப வாட்டரியாக இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி இதோட குவாலிட்டி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பிச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிக்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். துளி அளவு கூட நமக்கு ஃப்ரேக்ரன்ஸே இருக்காது. கிட்ட க்ளோஸில் காமிக்கிறேன். இந்த நொரெல்லாம் வராது. பியோர் வாட்டர் தெரியுதா? பெஸ்ட்டுங்க. பியோர் வாட்டர் பேஸ்டு இன்க்ரீடியண்ட்டு. அதில் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஆன்டிசெப்டிக் லிக்விட், அப்புறம் மாய்ஸ்சரைசேஷன் லிக்விட் மாதிரி போட்டிருக்காங்க. வெறும் ஒரு ஈரத்துணி வச்சு துடைக்கிற மாதிரி இருக்குங்க. பெஸ்ட்டுங்க. சோஃபார் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இதுதான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் என்னோடய பையனுக்கு இதை நான் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு
வெளியே போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது 5லேருந்து 10 வாட்டியாச்சும் யூஸ் பண்ணுவான். காரில் எப்பயுமே இந்த வெட் வைப்ஸ் எனக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் இல்லை வாக்கிங் போகும்போது கூட, சைக்கிள் ஓட்ட போகும்போது கூட இந்த மாதிரி பாஸ்கெட்டில் போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா ஆப்வியஸ்லி கை அழுக்காகும். அதே சைக்கிள் தான் அவன் டெய்லி போட்டு கையில் பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கான். அந்த சைக்கிள் நம்ம வெளியில் தான் நிப்பாட்டி வைப்போம். அந்த சைக்கிள் ஏதாச்சும் பூச்சி ஏறி இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு எலி கூட மேலே ஏறி சுவிட்சா போயிருக்கலாம் அந்த சைக்கிளோட ஹேண்ட்பாரில். ஸோ அதனால அதே சைக்கிள் ஹேண்ட்பார் தான் அவன் பிடிச்சிட்டு இருக்காங்கிறனால அவன் எப்பயுமே சைக்கிள் ஓட்டும் போது சரி இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வச்சிருப்பேன். அண்ட் வெளியே போகும்போது சம்டைம்ஸ் பூனைங்க ஏதாச்சும் பார்த்தோன்னா அதை போய் தொடுவான், விளையாடுவான். அதனால அப்பயுமே வந்து வெட் வைப்ஸ் கையிலே வச்சிருப்பேன். காரில் எப்பயுமே இந்த வெட் வைப்ஸ் ஒன்று இருக்கும். ஒய்ஃபோட ஹேண்ட் பேக்கில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பையனை அடிஷனலாக எங்கேயாச்சும் வெளியே வாக்கிங் கூட்டு போகிறேன்னா அப்பயும் இருக்கும். எப்பயுமே இந்த வெட் வைப்ஸ் என் பேக்கில் கண்டிப்பாக இருக்கும். என் பேக்கில், ஒய்ஃப் பேக்கில் நான் வெளியே போனாலும் இதை வந்து எடுத்துகிட்டு போவேன். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயாவோட 100% நேச்சுரல் பிளான்ட் பேஸ்ட் பயோடிகிரேடபிள் வைப்ஸ், நேச்சர் டச், 99% பியூர் வாட்டர், ஹிமாலயாவில் இருக்குது. சரி, இதோட இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இது அதோட பெட்டராக இருக்குது. இதனால எனக்கு தெரியாமல் போச்சு. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அக்வா வாட்டர், ஃபினாக்சி எத்தனால், ப்ரிசர்வேட்டிவ், சோடியம் பென்சாய்ட், ப்ரிசர்வேட்டிவ். தண்ணியில் எதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்னா தண்ணியில் நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். பொட்டாசியம் சார்பேட் விச் இஸ் ஆல்சோ மைல்டஸ்ட் ஃபுட் கிரேட் ப்ரிசர்வேட்டிவ். சிட்ரிக் ஆசிட், கோகோனட் ஆயில். Again we found another gem. Seriously, ingredients wise பார்த்தோம்னா இதை விட இது பெட்டராக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்கனால கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் கூட இல்லைன்னு போட்டிருக்கு. ஹிமாலயாவில் இப்படி ஒரு ப்ராடக்டா, எனக்கே தெரியாது இது. நான் அதுதான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு வீடியோ முடிச்சலான்னு பார்த்தேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு. சொல்கிறேன்ல, தேடி பிடிச்சி இருக்கிற எல்லா வெட் வைப்ஸும் வாங்கியிருக்கேன். ஃப்ரேக்ரன்ஸே இல்லைங்க. மைல்டாக ஏதோ ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. மேபி இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ்னால இந்த நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால இருக்கலாம். பட் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது. பட் 99% வாட்டரில் 1% ப்ரிசர்வேட்டிவ், அந்தளவுக்கு இட் டசன்ட் மேட்டர். ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைங்க, செம்ம மைல்டாக ஏதோ ஒரு ஸ்மெல் இருக்குது. ஆனால் ஃப்ரேக்ரன்ஸும் சொல்லிட முடியாது. வாவ், செம்ம வாட்டரே இருக்குங்க இது. இதுலேயும் எந்த நுரையுமே இல்லை, பியோர் வாட்டரு. தெரியுதா? இது நல்லா இருக்குப்பா. ஓகே, ஸோ ஃபைனலி இதுக்கப்புறம் நான் ஃபர்தராக டிலே பண்ண விரும்பல. இத்தனை வெட் வைப்ஸில் இருந்து ஒரு பெஸ்ட்டு வெட் வைப்ஸ், 2 பெஸ்ட் வெட் வைப்ஸ் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒன்று மதர் ஸ்பிளாஷ் பிராண்டோட அன்சென்டட் வெட் வைப்ஸ், அண்ட் இன்னொன்று ஹிமாலயாவோட 100% நேச்சுரல் வெட் வைப்ஸ். இது யூஸ்வலாக ரெக்கமெண்டேஷனில் வரவே வராது, நீங்கள் சர்ச் பண்ணாலும் வராது, தேடி பிடிச்சி வாங்கணும். இதோட எக்ஸாக்ட் லிங்க்ஸ் இந்த ரெண்டு வெட் வைப்ஸுமே ஃபவுண்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். மதர் ஸ்பிளாஷ் வெட் வைப்ஸும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வராது, அந்த கெமிக்கல் இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க வெட் வைப்ஸ் தான் வரும். ஹிமாலயா போட்டிங்கனாலும் உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டில் வராது, வேறு வெட் வைப்ஸ் தான் வரும். ஸோ இந்த 2 வெட் வைப்ஸோட எக்ஸாக்ட் லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிஜமாக வர்த்துட்டுங்க. இது வந்து ஐ ஃபவுண்ட் கோல்டு, அந்த ஒருத்தர் காமெடி வீடியோ போடுவார்ல அந்த மாதிரி தான் ஒரு கோல்டு ப்ராடக்ட் ஐ ஃபவுண்ட் அவுட். இந்த 2 ப்ராடக்ட்டுமே செம்ம வர்த்து, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். சத்தியமாக ஸ்பான்சர்ட் கிடையாது. இது வேறு பிராண்டு, இது வேறு பிராண்டு. இந்த பிராண்ட்லேயே ஒரு ப்ராடக்ட் நான் நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றிருக்கேன். அண்ட் இந்த பிராண்டில் 2 வெட் வைப்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றிருக்கேன். அண்ட் எனக்கு எது உண்மையாக நல்லாயிருக்கோ அதை மட்டும்தான் மனசாட்சிக்கு பிரகாரம் சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் மனசாட்சிக்கு பிரகாரம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னால் மட்டும்தான் நான் இன்னும் லைஃப்பில் நல்லா இருப்பேன். இது வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி இன்னும் நல்லா இருப்பேன். ஸோ அதனால் மனசாட்சிக்கு பயந்து நான் கரெக்டான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 ப்ராடக்ட்டும் பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஆப்வியஸ்லி பெரியவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப அழுக்காக இருக்குது, கொஞ்சம் ஆன்டிசெப்டிக்காக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மதர் ஸ்பிளாஷ் போகலாம். அது 2மே வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் வைஸு இதுதான் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நிறைய வாங்கிட்டனால டக்குன்னு ரேட் பார்க்க முடியல. ஸோ காஸ்ட் வைஸ் இதை விட எனக்கு தெரிஞ்சு ஹிமாலயா தான் கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கிடைக்கும். பட் பசங்க ரொம்ப ஹெவியாக அழுக்கெல்லாம் போய் விளாட்றாங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கொடுங்க. ஏன்னா இதில் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல் அந்த இன்க்ரீடியண்ட்டும் கொஞ்சம் இதில் இருக்குது. பட் அது 1% தான், 99% வாட்டரில் 1% தான் அந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது. பட் ஸ்டில் இது 2மே பெட்டருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். அண்ட் இன்னும் பெரிய சப்போர்ட் என்னவாக இருக்கும்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து, இவ்வளோ மெனக்கெட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஜெனியூன் ரிவ்யூஸ் சொந்தமாக காசு போட்டு ப்ராடக்ட்ஸை வாங்கி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன், கொடுத்துட்ருக்கேன், இன்னமும் கொடுப்பேன். இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.